பெரும்பாலும் எல்லா பெற்றோருக்குமே குழந்தைகளை குறித்து ஒரு பதட்டம் இருக்கிறது உண்மைதாங்க. என் குழந்தை நல்லபடியாக வளர்றானா, அவனை நல்லபடியாக வளர்க்குறானா, என் குழந்தை நல்லபடியாக வருங்காலத்தில் மாறுவானா, இந்த சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு அவங்க வழக்கமாக செய்கிற வேலை இல்லைன்னா மற்ற குழந்தைகளை பார்த்து தன்னுடைய குழந்தைய ஒப்பிட்டு பார்க்கறது, அதனால வருத்தம் அடைகிறது. உங்கள் குழந்தைகளை மற்ற குழந்தைகளோட ஒப்பிடுறது பெரிய தவறுங்க. ஏன்னா ஒரு குழந்தை மற்ற குழந்தை போல இருக்காது. ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது. இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைங்க நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத உங்கள் குழந்தைகளையே உற்று பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான 10 அறிகுறிகளை பார்க்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை உணர்வுகளை வெளிப்படுத்துதா அப்படிங்கிறத கவனிங்க. உணர்வுகளை வெளிப்படுத்துகிற குழந்தை ஒரு ஆரோக்கியமான குழந்தை. பல பெற்றோர் நினைப்பாங்க, என் குழந்தை அழாமல் இருந்தால், அடம்பிடிக்காமல் இருந்தால் நல்ல குழந்தைன்னு. அப்படி இல்லைங்க. குழந்தை அழுதாலும் சரி, அடம்பிடிச்சாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, உணர்வுகளை தான் உணர்றது என்ன அப்படிங்கிறத அந்த குழந்தை இயல்பாக வெளிப்படுத்துதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தங்க. அழுற கோவப்படுற குழந்தைகளை விட உணர்வுகளை தனக்குள்ளே பதுக்கி அழாமல் இருக்கிற, கோவப்படாமல் இருக்கிற குழந்தைகள் ஆபத்துங்க. ஆக உங்கள் குழந்தைகள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் சந்தோஷப்படுங்க. நல்ல குழந்தைகளாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உணர்வுகளை ஒருவேளை வெளிப்படுத்த சிரமப்படுறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, சொல்லி கொடுங்க. வளரும் போது அந்த குழந்தைகளுக்கு அது உதவியாக இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை ஆர்வமுள்ள குழந்தையாக இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. ஆர்வமுள்ள குழந்தை அதிகமாக கேள்வி கேட்கும். சின்ன குழந்தைகள் அதிகமாக கேள்வி கேட்பாங்க. ஆனால் வளர வளர அந்த கேள்விகளை சுருக்கிடுவாங்க. அதுக்கு காரணம் பல வேளைகளில் பெற்றோராக கூட இருக்கலாங்க. ஆக உங்கள் குழந்தை அம்மா அது என்ன இது என்ன அப்படி சொல்லி வீட்டில் உள்ள பொருட்களை பற்றி, வெளியே உள்ளதை பற்றி நிறைய கேள்விகள் கேட்குறாங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தை தேடுது. அவங்களுடைய பிரெயின் கியூரியஸாக இருக்குது, ஆர்வம் மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுக்கலாங்க. இந்த திறன் உங்கள் குழந்தை வருங்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை உள்ள மனிதராக மாறுவார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தங்க. தேடுற குழந்தை தானங்க கண்டுபிடிக்குது, தேடுறவங்களுக்கு தானே கிடைக்குது. ஆக அந்த ஆர்வம் உங்கள் குழந்தைகள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தைய தட்டி கொடுங்க. உங்கள் குழந்தைய குறித்து நீங்கள் பெருமைப்படுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட உரையாட விரும்புகிறதுங்க. தான் என்ன உணர்றேன் அப்படிங்கிறத, தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத, தனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத, தனக்கு பள்ளிக்கூடத்தில் வெளியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட மறைக்காமல் சொல்லுதுன்னு சொன்னால் உங்கள் குழந்தை ஒரு நல்ல குழந்தைங்க. உங்கள் குழந்தைய பாராட்டுங்க. நீ பள்ளிக்கூடத்தில் நடந்தது அப்படியே என்கிட்ட சொன்னது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சரிதானா, இப்படி என்ன வேணாலும் என்கிட்ட நீ பகிரலாம் அப்படி சொல்லி உற்சாகப்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தை தான் உணர்றதை உங்கள்கிட்ட வெளிப்படுத்த ஆரம்பிக்கங்க. குழந்தை எப்போ தனது உணர்வை வார்த்தைகள் வழியாக வெளிப்படுத்துதோ அந்த குழந்தை அடம் பிடிக்கிறது வெகுவாக குறையும், அழுறது குறையும், கோபப்படுறது குறையும். ஆக உங்கள் குழந்தைய சின்ன வயதிலிருந்தே நீங்கள் வார்த்தைகளை வெளிப்படுத்தி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, உரையாடுறதுக்கு, பேசுறதுக்கு, தனக்கு தேவையானதை கேட்டு பெறுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். உங்கள் குழந்தை தானாகவே அப்படி பேச பழகி இருந்தது அப்படி சொன்னால் பெருமைப்படுங்க. உங்கள் குழந்தை நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை அன்பு காட்டுதா, உங்கள் மேலே பாசம் காட்டுதா அப்படிங்கிறத பாருங்கங்க. அது ரொம்ப முக்கியம். குழந்தை இயல்பாகவே உங்களை கட்டி பிடிக்குதா, முத்தம் தருதா, அன்பு காட்டுதா, உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குதா, அம்மா தேடுவாங்களே அப்படிங்கிற உணர்வோட சீக்கிரமே வருதா வீட்டுக்கு, இதெல்லாம் அந்த குழந்தை நல்லபடியாக வளருது அப்படிங்கிறதுக்கான அடையாளங்க. சின்ன வயசில் இப்படி இயல்பாக உங்களுக்கு அன்பு காட்டுற குழந்தை வளர்ந்த பிறகும் நிறைய அன்பு காட்டாங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியேயும் விளையாடுதா அப்படிங்கிறத பாருங்கங்க. உங்கள் குழந்தை நிறைய பொருட்களை பயன்படுத்தி விளையாடுது, புதுசு புதுசாக பொருட்களை கண்டுபிடிக்குதுன்னு சொன்னால் உங்கள் குழந்தை ஒரு ஆர்வம் மிகுந்த குழந்தை, கிரியேட்டிவான குழந்தைங்க. செல்ஃபோனில் விளையாடும் போது அந்த குழந்தையுடைய கிரியேட்டிவிட்டி, கற்பனை திறன் வளர்றது இல்லைங்க. அது கையில் சில பொருட்களை எடுத்து அதனுடைய கற்பனையை பயன்படுத்தி ஒரு புதிய பொருளை படைக்கும் போது தான் அந்த குழந்தை தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த தொடங்குது. விளையாட்டு மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தைக்கு ஒரு கதை புத்தகம் வாசிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குதா, அல்லது உங்கள்கிட்ட கதை சொல்லுமா அப்படி சொல்லி கேட்குதா, அல்லது இன்டர்நெட்டில் ஏதாவது தேடி புது விஷயங்களை கற்றுக்க நினைக்குதா, இது எல்லாமே உங்கள் குழந்தைக்கு புதுசாக தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடுங்க. அமைதியாக உட்காந்து தானே சில செயல்களை செய்யுது, அந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுது அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக வருங்காலத்துலேயும் சிறந்த குழந்தையாக வளருங்க. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை தானாகவே சில செயல்களை செய்கிறதுக்கு ஆர்வப்படுறானா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் ஷூ போட்டு விடுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நானே கட்டிக்கிறேம்மா அப்படி சொல்லி அவன் முன் வந்தான்னு சொன்னால் தானாக செய்ய ஆசைப்படுறான் அல்லது அவனுக்கு திறன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. சாப்பாடை அள்ளி கொடுக்க போவீங்க, நானே சாப்பிட்றேம்மா அப்படி சொல்லி அந்த குழந்தையா
அது கீழே சிந்த தான் செய்யும், ஆனால் முயற்சி எடுக்குது பாருங்கள், நானே செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்ததுன்னா அந்த குழந்தை ஒரு தைரியமான குழந்தைங்க. அதுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். வருங்காலத்துல அந்த குழந்தை சொந்த காலில் நிற்கிற குழந்தையா இருக்காங்க. ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்குற மிக உயரிய சொத்தே இந்த தைரியம் தான், தன்னம்பிக்கை. அது உங்கள் குழந்தைகிட்ட இயல்பாகவே இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்க. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகிட்ட எம்பதி இருக்குதா, கனி உணர்வு இருக்குதா, இரக்க குணம் இருக்குதா, பகிர்றதுக்கான மனம் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கங்க. சில குழந்தைகள் அடுத்தவங்க துன்பத்தில் இருக்கும்போது அவங்கள அறியாமலே ஏதாவது செய்யணும் அப்படி சொல்லி முன் வருவாங்கங்க. பாட்டிக்கு தண்ணி கொண்டு கொடுக்குறதா இருக்கலாம், அல்லது வகுப்பில் தன்னோட படிக்கிற ஒரு குழந்தைக்கு மிட்டாயை பகிர்ந்து கொடுக்குறதா இருக்கலாம். தான் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்மையை இன்னொரு குழந்தை கேட்டதுன்னு அதை சந்தோஷமாக எடுத்து கொடுத்து சரி விளையாடு அப்படி சொல்கிறதா இருக்கலாம். இதில் அந்த குழந்தை ஒரு இரக்கமுள்ள குழந்தையா இருக்குது, அடுத்தவங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிற குழந்தையா இருக்குது அப்படிங்கிறத அர்த்தங்க. அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துங்கன்னு சொன்னால் பன்மடங்கா அது உங்களுக்கு தான் பயனுள்ளதாக இருக்குங்க. அந்த குழந்தை வளரும் போது உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கும், உங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கும், உங்களை காயப்படுத்தாது. அதோட உங்கள் குழந்தைக்கு ஒரு எமோஷனல் பேலன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணுங்க. சில குழந்தைகளுக்கு தோல்வி கிடைக்கும் போது அல்லது அண்ணனுக்கு சில பொருள் கிடைச்சிருக்கும், தனக்கு கிடைச்சிருக்காது. இந்த மாதிரி சில ஏமாற்றங்கள் வரும்போது அந்த குழந்தை சரி பரவாயில்லை, எனக்கு கிடைக்கும்போது கிடைக்கணும் அப்படி சொல்லி பெருந்தன்மையோடு இருக்குதுன்னா அந்த குழந்தை உண்மையிலேயே ஒரு நல்ல குழந்தைங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு ஒரு எமோஷனல் பேலன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், வீட்டில் கஷ்டங்கள் இருக்கும், நீங்கள் திட்டிருப்பீங்க, அடிச்சிருப்பீங்க, ஆனாலும் அந்த குழந்தை திரும்ப மகிழ்ச்சியான சூழலுக்கு வருதா, உங்கள்கிட்ட வந்து பேசுதா, அப்படின்னு அந்த குழந்தைக்கு கஷ்டங்களை தாங்கிக்கிற சூழல்களை லகுவாக எடுத்துக்கிற ஒரு மனம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தங்க. அந்த குழந்தை கண்டிப்பாக வருங்காலத்தில் வாழ்க்கையில் எதிர்கொள்கிற பல சவால்களை சிறப்பாக சமாளிக்கும். தன்னுடைய குடும்பத்திலையும் மகிழ்ச்சி சமாதானம் நிலைச்சிருக்கிறது மாதிரி கண்டிப்பாக அந்த குழந்தை பார்த்துக்கோங்க. இறுதியாக உங்கள் குழந்தை ஒரு புது சூழலுக்கு அல்லது ஒரு புது ஆள்கிட்ட பேசுகிறதுக்கு அல்லது புது இடத்துக்கு போகிறதுக்கு தயக்கம் இல்லாமல் அடாப்ட் ஆகுதா, அதாவது அந்த இடத்துக்கும் சூழலுக்கும் இசைந்து வருதா அப்படிங்கிறது மிக முக்கியமான பண்புங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு இல்லை, ஆனால் நீங்கள் கொடுத்தா எதை கொடுத்தாலும் எனக்கு இது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு சொல்லாமல் சரி அம்மா இன்னைக்கு தான் சமைச்சிருக்கிறாங்க சாப்பிடுவோம். பெற்றோர் நீங்கள் பையனுக்கு ஒரு டெய்லி ஷெட்யூல் போடுறீங்கன்னு வைங்க, பள்ளிக்கூடம் திறக்குதுடா, எனக்கு காலைல இத்தனை மணிக்கு எழும்பணும், இத்தனை மணிக்கு நீ ஹோம்ஒர்க் செய்ய உட்காரணும், இவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்கணும், மொபைல் இவ்வளோ நேரம் தான் தருவேன், இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டிங்கன்னா முதல்ல சிரமப்பட்டாலும் அப்புறம் அதுக்கு பழகிட்டாருன்னு சொன்னால், அதை ஏற்றுக்கிட்டு அதை பின்பற்றுறதுக்கு முன் வர்றாருன்னு சொன்னால், வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வரும்போது முதல்ல ஒரு தயக்கம் இருந்தாலும் அப்புறம் அவரை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச பழகிறாருன்னு சொன்னால், இதுதான் புது சூழலுக்கும் புது ஆளுக்கும் புது ரூலுக்கும் குழந்தைகள் இணங்கி வர்றது, அடாப்ட் ஆகிறது. இது ரொம்ப முக்கியங்க. வளர்ந்த பிறகு அந்த குழந்தை குடும்பத்தில் மற்றவங்க கூட இணைந்து போகிறதுக்கு, இசைந்து நடக்கிறதுக்கு, தனக்கு பிடிக்காட்டு கூட வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த குழந்தை முன் வராங்க. இந்த உலகத்தில் ஒரு பெர்ஃபெக்டான குழந்தையும் கிடையாது, பெர்ஃபெக்டான பெற்றோரும் கிடையாதுங்க. ஆனால் ஒரு நல்ல குழந்தையை நம்ம உருவாக்கலாம், குழந்தைக்கு நீங்கள் வழிகாட்டலாம், குழந்தைகிட்ட கண்டிப்பாக மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுதான் பேரண்டிங் உடைய ப்ளஸ் பாயிண்ட்டே. ஆக ஒரு பெற்றோராக உங்கள் குழந்தைய நல்லபடியாக உற்று பாருங்கங்க, நல்ல கவனிங்க. உங்கள் குழந்தைகிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குது அப்போ தான் தெரியும், அதை பாராட்டுங்க. வாய் விட்டு பாராட்டும் போது அந்த குழந்தைகிட்ட அந்த நல்ல குணங்கள் வளர ஆரம்பிக்குது. எதெல்லாம் திருத்த வேண்டிய குணங்களாக இருக்குது, எப்படி கொஞ்சம் வழிகாட்டலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை விட்டுக்கிட்டு மற்ற குழந்தைகளோட நீங்கள் உங்கள் குழந்தைய கம்பேர் பண்ணி திட்டி அந்த குழந்தைய மட்டம் தட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகிட்டே மாற்றம் இருக்காது, உங்களுக்கும் ஒரு ஏமாற்றமும் கவலையும், நான் சரியாக என்னுடைய குழந்தைய வளர்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றமும் இருக்காங்க. ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.